துலாம் ராசிக்காரர் அன்பர்களுக்கு வணக்கம். கிரகநிலை: ராசியில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் என கிரகநிலைகள் உள்ளன. கிரகநிலைகள்: 29/9/2025 அன்று சயன போகஸ்தானத்தில் இருந்து புதன் ராசிக்கு மாறுகிறார். 8/10/2025 அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் அதிசாரமாக தொழில்ஸ்தானத்துக்கு மாறுகிறார். 10/10/2025 அன்று லாபஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். பலன்கள்: இந்த மாதம் எடுத்த காரியங்களில் இருந்து தடை தாமதம் நீங்கும். பணவரத்து அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுது மன மகிழ்ச்சியுடன் செய்வீர்கள். வீடு வாகனம் வாங்கும் சுப செலவுகள் ஏற்படலாம். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். பெண்களுக்கு சுப செலவு அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு திறமைகளை வெளிக்கொண்டு வர சிறந்த காலகட்டம். அரசியல்வாதிகளுக்கு உங்கள் மீது தலைமை அதிகமான நம்பிக்கை கொள்ளும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரம்: இந்த மாதம் அடுத்தவரை நம்பி காரியத்தில் இறங்கும் போது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான சிறிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். தடைகளை தாண்டி முன்னேறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எந்த பணியை முதலில் முடிப்பது போன்ற குழப்பத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். சுவாதி நட்சத்திரம்: இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பிரச்சனை, குழப்பம் போன்றவை ஏற்பட்டு பின்னர் நீங்கும். கணவன் மனைவிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு தோன்றலாம். பிள்ளைகளிடம் பேசும்போது எச்சரிக்கை தேவை. உறவினர்களிடம் எந்த உறுதியையும் தராமல் இருப்பது நல்லது. விசாக நட்சத்திரம்: இந்த மாதம் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதில் சங்கடமான சூழ்நிலை உண்டாகும். சமாளித்து முன்னேறும் திறமை இருக்கும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற வேண்டும் என பாடுபடுவீர்கள். பரிகாரம்: நவக்கிரக சுக்கிரனை வணங்க. எல்லா பிரச்சனைகளிலும் சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். சந்திராஷ்டம தினங்கள்: அக்டோபர் 10, 11, 12. அதிர்ஷ்ட தினங்கள்: செப்டம்பர் 22, 23. எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ என் அப்பன் முருகன் ஈசனை வணங்கி, எல்லாமல்ல இறைவனை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.